ஸோ இன்னும் என்னடா ஒன்றுமே நடக்கல, எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டுருக்கே அப்படின்னு நெனச்சேன். ஏதோ நடந்துருச்சுல்ல. என்னன்னா, யூடியூப்ல இப்போ ஒரு புதுசா ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் என்னன்னா, 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சுல்ல, அத வந்து 8000 வாட்ச் ஹவர்ஸா மாத்திட்டாங்க. 10 வியூஸ் இருந்தத 20 வியூஸா மாத்திட்டாங்க. ஆஸ் யூசுவல் 1000 சப்ஸ்கிரைபர் அது சேம் கண்டிஷன் தான். பட் இந்த கண்டிஷன் எல்லாமே பிப்ரவரி 1, 2027லேருந்து அப்ளிகபிள் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன மாதிரி நியூ கிரியேட்டர்ஸுக்கு புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப கஷ்டம். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் வீடியோ போடுறதுக்கு வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னு யோசித்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த 4000 வாட்சர்ஸ் 1 இயர் ரீசனபிள், அதாவது 1 இயர்க்குள்ளே அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இது சேட் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு 1 இயர் கணக்கு இப்போ வராதில்ல. இப்போ எனக்கு இருக்குது. நான் வந்து ஜூன் 16 தான் ஸ்டார்ட் பண்ண சேனலு. இப்போ 1 இயர் எனக்கு வராது. எனக்கு வந்து 1 இயர் கவர் ஆகாது. ஜூனில் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஜான்வரி மந்த் வரைக்கும் எனக்கு வந்து 6 மந்த்து தான் கவுண்ட் ஆகும். ஸோ 6 மந்த்துக்குள்ளே நான் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்கிறேன்? எனக்கு 1 இயர் வந்து கணக்காகாது. 6 மந்த்து தான். இந்த 6 மந்த்துக்குள்ளே நான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கவர் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த் ஆகுது. இந்த 2 மந்தில் 287 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இது வரைக்குமே. இன்னும் நான் 300 கூட ரீச் ஆகலை. ஸோ இந்த 2 மந்தில் எனக்கு வந்து 287 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்காங்க. நான் இன்னும் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் ரீச் பண்ணலை. இப்படி இருக்கும்போது என்னால் இந்த 6 மந்த்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸோ அப்படி இல்லையா 10 வியூஸு ஷார்ட்ஸில் நான் 90 டேஸில் கொண்டு வரணும் அப்படின்னு ஷார்ட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தா இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. இந்த 1 மந்தில் இது வரைக்குமே எனக்கு வேலிட் வியூஸுன்னு பார்த்தா 32K மட்டும்தான் வந்திருக்கு. 32 எங்கே இருக்குது? 10M எங்கே இருக்குது பாருங்கள். சான்ஸே கிடையாது. ஸோ என்ன மாதிரி யூடியூபர்ஸ் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இது. இந்த ஜான்வரி மந்த், இந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ளே நான் எப்படி இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். லெட்ஸ் சி காட் கிரேஸ். எனக்கு வந்து லக் இருந்துச்சுன்னா வரும். பட் எனக்கு லக்குன்றது என் லைஃப்பில் சுத்தமாக எனக்கு அப்படின்னு ஒன்று எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ அதை பற்றிலாம் நான் யோசிக்காமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ நான் அவ்வளோ பண்ணி பார்க்குறேன். பட் என்னால் முடியலன்னா இப்போ வந்து ரொம்ப நான் ஆர்வமாக இருக்கேன். வீடியோ போடணும், ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கேன் நான். இந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ளே நான் எதையுமே ரீச் பண்ணல. ஏதாவது ஒன்றாவது ரீச் பண்ணும். ஒரு 1000 சப்ஸ்கிரைபராவது வந்துட்டால் கூட ஓகே. மனசு கொஞ்சம் எனக்கு ஓகேவாக இருக்கும். பட் அதுவும் வராமல் இந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ளே எனக்கு அப்படி ஆச்சுன்னா ஓகே. நான் இப்போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ இருக்காது இல்லையா? எல்லாமே ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும்ல. உண்மையாகவே அது எல்லாருக்குமே, எனக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே அப்படி தானே. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். அப்படி பிப்ரவரி மந்த்துக்குள்ளே வரலன்னா அதுக்கப்புறம் எப்போ வருதோ வரட்டும் அப்படின்ற மாதிரி என்னால் எப்போ முடியுமோ அந்த டைமுக்கு நான் வீடியோ மேக் பண்ணுறது, ஷார்ட்ஸ் போடுறது, அந்த மாதிரியான ஒர்க்கை நான் அப்போ பார்த்துக்கலாம். அப்போ பொறுமையாக அப்படியே எப்போ வருதோ வரட்டும் அப்படின்ற மாதிரி என்னோடய போக்குக்கு விட்டுறலான்னு இருக்கேன் நான். இப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் போடுறது அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பிப்ரவரி மந்த்துக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்துட்டு மானிட்டைசேஷன் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட பயங்கர ஆர்வமாக இருந்தேன். இந்த மாதிரி இந்த யூடியூப்காரங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி புலம்புவாங்கன்னு நான் நினைக்கல. பட் நம்ம வாட்சிங் ஹவர்ஸ் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் போட்டு நிறையா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன். எனக்கு லைவ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு வாட்சிங் ஹவர்ஸ் ஆட் ஆகுது தான். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நிறையா ஆட் ஆகலை. ஏன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, ஸ்வைப் பண்ணிவிடுவாங்க. எனக்கு வந்துட்டு இந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் எதையுமே ரீச் பண்ணல, எதையுமே நான் அச்சீவ் பண்ணல அப்படின்னா சேனலை கூட க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு நான் போகலாம்.
க்ளோஸ் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். எப்போ வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லி வீடியோ போடாமல் அப்படியே விட்டுருவேன். ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டதெல்லாம் வீணாக போயிடக்கூடாதுல்ல. அதனால் நான் சேனலை மட்டும் அப்படியே விட்டுருவேன். அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. வீடியோஸ் அப்படி இப்படி போடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நமக்கு வேணும்னா நம்ம தான் பண்ணி ஆகணும். அது இன்ட்ரெஸ்ட் வராதுல்ல அந்த அளவுக்கு. அப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, அப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த அப்டேட். யூடியூப்காரங்க இப்போதைக்கு கொடுத்த அப்டேட் இது மட்டும்தான். என்ன மாதிரி புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்க க்ரியேட்டர்ஸ் வந்துட்டு இந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ளே 2027 பிப்ரவரி மந்த்துக்குள்ளே உங்களோட அச்சீவ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் ரீச் பண்ணிவிடுங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துருங்க, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துருங்க. அப்படி இல்லைனா ஷார்ட்ஸில் 10M 3 மந்த்துக்குள்ளே எடுத்துருங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மானிட்டைசேஷன் இந்த இயர்க்குள்ளவே நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இயர்லாம் போனீங்கன்னா ரொம்ப டஃப்பு. இப்போ நம்ம பண்ணுறதுக்கே அப்படியே டபுளாக மாறுது. ஸோ நீங்கள் பார்த்து எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணி யூடியூப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க. எனக்குமே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். எனக்கு வருதா என்னன்னு பார்ப்போம். வரலன்னா அது காட் கிரேஸ் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.